2-3 வருடங்களாகவே பேராபத்தாக இளைய சமுதாயத்தை, குறிப்பாக மாணவர் சமுதாயத்தை கல்லூரிகளில் மட்டுமல்ல மேல்நிலை பள்ளிகளிலும் ட்ரக்ஸ், போதைப் பொருளும் கஞ்சாவும் சர்வசாதாரணமாக பழக்கப்படுத்தப்படுகின்றன. மது அருந்தினால் வாசனை வரும், கண்டுபிடிக்கலாம். இதை போதைப் பொருள் எடுப்பவர்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர பெற்றோர்களுக்கும் இது தெரியாது. ஆனால் பஞ்சாப் மாநிலம் எப்படி நாசமாகி கொண்டிருக்கிறதோ அதை போல தமிழ்நாட்டிலும் இந்த பேராபத்து மாணவர் சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை கெடுத்துவிட்ட காரணத்தால் தான் கோயம்புத்தூரில் அந்த இளம்பெண்ணை 4 பேர் மிருகங்களாக மாறி நாசப்படுத்தினார்கள். நான் கடந்த 3 மாத காலமாகவே இதை பற்றி திட்டமிட்டு மதுவை எதிர்த்து 1200 கிலோமீட்டர் நான் நடந்திருந்தாலும் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வருவதிலே சில சிரமங்களினால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை அகற்ற முடிகிறது. எங்கள் கிராமத்தில் நாங்கள் போராடி, என் தாயாரும் நாங்களும் போராடி மதுக்கடை டாஸ்மாக்கை சூறையாடப்பட்டு ஹைகோர்ட்டிலே ஜெயலலிதா அரசு முறையிட்டு அங்கும் எங்கள் பக்கமே தீர்ப்பாகி உச்சநீதிமன்றத்திலும் போய் நாங்கள் திறக்க வேண்டும் என்ற போது உச்சநீதிமன்றமும் அதை நிராகரித்து கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற தீர்மானம் தான் செல்லும் என்று அது தீர்ப்பளித்தது. இப்பொழுது இந்த ட்ரக்ஸையும் கஞ்சாவையும் எதிர்த்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வையும் எச்சரிக்கையையும் செய்கின்ற விதத்தில் சமத்துவ நடைபயணம், ஜாதி மத மோதல்களுக்கு தமிழகத்திலே இடம் இருக்கக்கூடாது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இதற்கு முன்பொரு நடைபயணத்திலும் நான் அதை சிறையிலிருந்து வந்தவுடன் இந்த சாதி மத மோதல்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்தோம். இப்பொழுது இந்த நடைபயணத்தில் என்னோடு 950 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நானே நேர்காணல் செய்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பெரும்பாலான கல்லூரி மாணவர்கள் இதிலே வருகிறார்கள். பொறியியல் கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். அவர்களுக்கு எங்களுக்கு விடுமுறை இருக்கிறது, எக்ஸாம் லீவ் இருக்கிறது, நாங்கள் கண்டிப்பாக வருவோம், எங்கள் பெற்றோர் எங்களை போகச் சொன்னார்கள் என்று வருகிறார்கள்.